இன்னைக்கு நம்ம உணவு முறையில ஒரு முக்கியமான தத்துவத்தை புரிஞ்சுக்க போறோங்க. அதை குறித்த ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இதுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த வீடியோ மூலமாக சில விஷயங்களை நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு வர, இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி ஃபேமஸாக இருந்த விஷயம், அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பேப்பர் எரிஞ்சு முடித்த பின்னாடி நீங்கள் கருப்பு நிறத்தில் பார்க்கக்கூடியது ஆஷ். பேப்பர் எரிஞ்ச பின்னாடி இருக்கக்கூடிய சாம்பல். இதே மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உணவுகளுக்கு எரிக்கப்படக்கூடிய தன்மை உண்டு. அதாவது உணவு அப்படிங்கிறதே ஜீரணமாகி எரிக்கப்படணும். அப்படி எரிந்த உணவு அப்படிங்கிறது எப்படி ஒரு பேப்பர் எரிஞ்ச பின்னாடி சாம்பல் மீதி இருக்குதோ, அதே மாதிரி இந்த உணவு எரிக்கப்பட்ட பின் சாம்பல் மீதி ஆகுது நம்ம உடம்புக்குள்ளார. ஆனால் இந்த சாம்பல் அப்படிங்கிறது எல்லா உணவுகளுக்கும் வரது கிடையாது. குறிப்பா அமிலத்தன்மை குறைவா உள்ள, pH குறைவா உள்ள உணவுகளுக்கு இந்த மாதிரி ஒரு பினோமினன், ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு இதை நான் சொல்றேன். முட்டை ஒரு அசிடிக் உணவு அப்படிங்கிறதுனால இது எரிக்கப்படும் போது ஜீரணமாகி எரிக்கப்பட்ட பின் நம்ம உடம்புல முட்டை அப்படிங்கிற இந்த அமிலம் எரிஞ்ச பின்னாடி அசிடிக் ஆஷ் நம்ம உடம்புக்குள்ளார இந்த முட்டை என்னும் அமிலத்தன்மை கொண்ட உணவு ஒரு விதமான சாம்பலை உருவாக்குது. அடுத்தது உப்பு. இந்த உப்புமே நம்ம உடம்புல ஆசிட் அமிலம் உறிஞ்சப்படாம நம்ம உடம்புல அசிடிட்டி அமிலத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த மாதிரி பல உணவுகளுக்கு அமிலத்தன்மை அதிகமா இருக்கு, அசிடிட்டி அதிகமா இருக்கு. சரி டாக்டர், இந்த அசிடிக் உணவுகள்னால உருவாகக்கூடிய இந்த சாம்பல்னால என்ன பிரச்சனை? இதை நான் விளக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி pH அப்படின்னா என்ன அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலனா இன்னொரு வாட்டி சொல்றேன். நீங்க எல்லாரும் ஏற்கனவே அறிவியல் சயின்ஸ்ல படிச்சதுதான், இருந்தாலும் இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவுக்காக இப்போ ஊட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நார்மல் தண்ணீர். இந்த நார்மல் தண்ணீரோட pH அப்படிங்கிறது அமிலக்காரத்தன்மைக்கு எடைப்பட்ட காரத்தன்மை, டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் வாட்டர், பியூர் தண்ணீருக்கு அதோட pH அப்படிங்கிறது 7. அதுதான் நடுநிலைமை. அதாவது அமிலத்தன்மை அப்படிங்கிறது 1 to 7க்குள்ள இருந்துச்சுன்னா அசிடிட்டி, ஆசிட் அதிகம், அமிலத்தன்மை அப்படின்னு சொல்றோம் 1 to 7. 7 to 14 இந்த பக்கம் இருந்துச்சுன்னா காரத்தன்மை, ஆல்கலினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஒரு பக்கம் அசிடிக் உணவுகள், இன்னொரு பக்கம் ஆல்கலைன் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு முறையிலையுமே உணவுகளுக்கு, சில குறிப்பிட்ட உணவுகளுக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கு, அமிலத்தன்மை அதிகமா இருக்கு. 1 to 7 இந்த pH இந்த உணவுகளுக்கு 1 to 7. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஆல்கலின் உணவுகளுக்கு pH 7ல 14 வரைக்கும் இருக்கும். நடுவில் இருக்கிறது வாட்டர். இப்போ இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, உப்பு, முட்டை போன்ற விஷயங்கள்லாம் காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் எங்க வருதுன்னா நம்மளுக்கு இந்த வாட்டருக்கு இந்த பக்கம் வருது. அதாவது அசிடிக் உணவுகள் கேட்டகரியில முட்டை வருது, உப்பு வருது, இறைச்சிகள் எல்லாமே அசிடிக் உணவுகள் தான். ஈவன் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் அசிடிக் உணவுகள் தான். சோடா குடிக்கிறீங்களா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய சோடா அசிடிக் உணவு. ஆல்கஹால், மது அசிடிக் உணவு கிடையாது மது. காஃபி அசிடிக் உணவு இந்த பக்கம். மற்றும் சில விதைகள், சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், முளை கட்டாத பீன்ஸ் வகைகள், இதெல்லாம் தண்ணீருக்கு இந்த பக்கங்க அசிடிக் உணவுகள். இந்த உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி உணவுகள், முட்டை போன்ற உணவுகள், உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள், சோடா போன்ற விஷயங்கள், அது செரிமானம் ஆகி எரிக்கப்படும் போது அதிலிருந்து ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் உருவாகுது. அது நல்லது கிடையாது. அந்த ஆஷை நம்ம ரத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஆல்கலினிட்டி தேவை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆல்கலின் உணவுகள் இந்த அசிடிட்டியை குறைக்கும். ஏன்னா தண்ணீர் நடுவில் இருக்கு, இந்த பக்கம் ஆசிடி, இந்த பக்கம் ஆல்கலி, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நடுவில் வந்துடும். அதாவது நியூட்ரலைஸ் ஆயிடும் இல்லையா. pH அப்படிங்கிறது நியூட்ரலைஸ் ஆகி 7 கிட்ட வந்துடும். இந்த பக்கம் முட்டைக்கு 3 இருக்கலாம், இன்னொரு பக்கம் கால்சியம் நிறைந்த சில உணவுகள் இருக்கு. இந்த கால்சியம் நிறைந்த உணவுகளுக்கு 8, 9 அப்படின்னு இருக்கலாம்.
9 அப்படின்னு இருக்கலாம். இவங்க அப்ராக்சிமேட்டா இதெல்லாம் நான் தெரியாது, சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இப்போ 9ம் இந்த பக்கம் ஒரு 3 சேர்ந்துச்சுன்னா 9 + 3 12. 12 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 6. pH வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 3ல இருந்து 6க்கு வந்துருது. அசிடிட்டி குறையுது. மேலும் ஆல்கலைன் உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறீங்க, இந்த ஆல்கலினிட்டி வந்து 14 இருக்கு ஒரு உணவுக்கு அப்படின்னா 14ம் 4ம் சேர்ந்தா 18. ஸோ 18 டிவைடட் பை 2 9. அப்போ நம்ம அசிடிக் உணவுகளை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி ஆல்கலைன் உணவுகள் சாப்பிட்டிருப்போம். அப்போ அந்த சாம்பலை வந்து இந்த ஆல்கலைன் உணவுகள் எடுத்துட்டு போயிடும், நம்ம உடலை விட்டு வெளியேற்றிடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். குறிப்பா இதுல வந்து மெயினா சொல்லப்படுவது வந்து கால்சியம். அதாவது அசிடிக் உணவுகள் அதிக சாப்பிட நம்ம எலும்புகள்ல இருந்து கால்சியம் வந்து உருகி அது ரத்தத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டு போகுது இந்த மாதிரி அசிடிக் உணவுகள் சாப்பிடும்போது. அதனால எலும்புகள் சீக்கிரம் பலவீனம் அடையுது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு உருக்கி நோய் அப்படிங்கிறது சீக்கிரம் வந்துடுது இந்த மாதிரி முட்டை, மீட்டு, பால் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கு. இப்போ உங்களுக்கு தோணலாம், என்ன டாக்டர் எல்லாமே ஆப்போசிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, கால்சியம் வந்து பாலில் அதிகமாக இருக்கு, மற்றபடி முட்டை எல்லாருமே சாப்பிடணும்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க, மீட்டு நான்வெஜ் கூட புரதம் நிறைந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க, எத்தனையோ நல்ல விஷயங்களும் இதில் இருக்கு, சோடா தான் கெட்டது, ஆல்கஹால் தான் கெட்டது, மித்ததெல்லாம் அசிடிக் உணவுகள்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க இந்த தியரி பொறுத்த வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணப்படலைங்க. உண்மையிலேயே இப்படி அசிடிக் உணவுகள் வந்து சாம்பலை உருவாக்குமா, அந்த சாம்பலை வெளியேற்றுறதுக்கு ஆல்கலைன் உணவுகள் தேவையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா ஈஸியா விளக்கமா ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஆல்கலைன் உணவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்கலைன் உணவுகள் வேற ஒன்றும் இல்லைங்க, பழங்கள், காய்கறிகள் மெயினா ஆல்கலைன் உணவுகளை சேர்ந்தது. அதாவது இந்த பக்கம் இருக்கும் பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள், அவகேடோ, எலுமிச்சப்பழம், பருப்பு வகைகள், காலிஃப்ளவர், கீரைகள், ஆப்பிள், வாழைப்பழம், கேரட்டு, தக்காளி போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆல்கலைன் உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்துலங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல வந்து pH அப்படிங்கிறது வந்து ஒரே pH கிடையாது. முக்கியமா நம்ம ரத்தத்துல pH வேற, நம்ம எச்சில் பகுதியில் pH வேற, நம்ம குடல் பகுதியில் pH வேற, வயிற்று பகுதியில் pH வேற. ஒன்னொன்னா நான் சொல்றேன் பாருங்க. நம்ம வாய்ப்பகுதி pH வந்து 6.5லேருந்து 7.5. அப்போ என்ன அர்த்தம், லைட்டா அசிடிக்கா இருக்கு நம்ம எச்சில் சுரக்கிறது அப்படிங்கிறது. லைட்டா 6.5னா என்னங்க, 7க்கு கம்மியா இருக்குல்ல, லைட்டா அசிடிக்காவும் இருக்கு, லைட்டா 7.5ங்கிறதுல ஆல்கலைனாவும் இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கு எச்சில் அப்படிங்கிறது. இப்போ உணவு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போகுது, ஜீரண மண்டலத்துக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போகும்போது மேல் வயிற்றுல pH வந்து 4லேருந்து 6.5 தான். அதாவது அசிடிக்ல தான் இருக்கும் pH வந்து, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா உணவுகளை எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு ஆசிட் தேவை, அமிலத்தன்மை தேவை. அதனால மேல் வயிற்றுல ஆசிட் வந்து 4 to 6.5 அப்படிங்கிற அளவில் pH மாற்றும். அதே கீழ் வயிற்றுல பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவுங்க pH, 1.5லேருந்து 3.5 தான் வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய pH. ஏன் எல்லாருக்கும் தெரியும், என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் எதுக்கு சுரக்குது, ஜீரணத்துக்கு தேவையான முக்கியமான ஆசிட் சுரக்குது. அது வயிற்றுல இருந்து சுரக்குது, அது கீழ்ப்பகுதியில் அதிகமாக சுரக்குது. இதனால தான் வந்து உங்களுக்கு வயிற்றோட கீழ்ப்பகுதியில் ரொம்ப ரொம்ப அசிடிட்டி குறைவு. இந்த அளவுக்கு அசிடிட்டி குறைவா இருக்கிறதுனால பல தொற்று கிருமிகள், வைரஸ், பாக்டீரியாலாம் நம்ம வயிற்று பகுதியிலேயே அழிஞ்சு போயிடும். அப்புறம் மறுபடியும் கீழே குடல் பகுதிக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அசிடிட்டில இருந்து ஆல்கலைனா குடல் பகுதி மாறும். 6லேருந்து 7.4 அப்படின்னு இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய குடல் பகுதி மாறும். அதே மாதிரி பெருங்குடல், சிறுகுடல் ரெண்டுலையுமே பெருங்குடல்ல 5 to 8 இருக்கும் pH. அது வேரி ஆகும். அதான் அமிலத்தன்மையும் இருக்கலாம், காரத்தன்மையும் இருக்கலாம், வேரி ஆகும் நம்ம குடல் பகுதியில. ஆக மொத்தம் நம்ம குடல் முழுக்கவே இவ்வளவு வேரியேஷன் pHல இருக்கும்போது நம்ம ரத்தத்துல pH எவ்வளவு இருக்கணும், நம்ம ரத்தத்துல எப்பவுமே pH அப்படிங்கிறது 7.35லேருந்து 7.45. அதாவது 7க்கு கொஞ்சம் கிட்டக்க இந்த சைடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்கலினா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ரத்தம் வந்து கொஞ்சம் ஆல்கலின், காரத்தன்மை கொண்டது, அமிலத்தன்மை கொண்டது கிடையாது ரத்தம். ஆனா குடல் பகுதியை விட நம்ம ரத்தம் அப்படிங்கிறது pH வந்து ரொம்ப கரெக்டா மெயின்டைன் ஆகணும். 7.35லேருந்து 7.45னா அது கரெக்டா எக்ஸாக்டா மெயின்டைன் ஆகணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம உடம்போட 2 உறுப்புகள் எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யுதுங்க. ஒன்று வந்து நுரையீரல், இன்னொன்று வந்து சிறுநீரகம்.
நம்ம நுரையீரல் வந்து ஒருவேளை அசிடிட்டி அதிகமாச்சுன்னா நம்ம ரத்தத்துல உடனே வந்து பிரீதிங் அதிகப்படுத்தும், வேகமா மூச்சு இழுத்து விடுவோம், ஆழமா மூச்சு இழுத்து விடுவோம். இதன் மூலமா அசிடிட்டியை குறைக்க பார்க்கும் நம்ம உடம்பு. நுரையீரல் மூலமா பிரீதிங்க, நம்மளோட சுவாசத்தை அதிகப்படுத்துவதன் மூலமா. இப்ப pH 7 இல்ல 6.9 போச்சுன்னா உடனே பிரீதிங் அதிகமாகி மறுபடியும் pH 7.35 வந்துடும். இன்னொரு உறுப்பு சிறுநீரகம். சிறுநீரகம் வந்து உடனே வந்து பைகார்பனேட் அயான் சொல்லிட்டு ஆல்கலி, காரத்தன்மை கொண்ட ஒரு பைகார்பனேட் அயான சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரந்து உடனடியா 6.5 6.9 அப்படின்னு இருக்கக்கூடிய பிளட்டோட pH மறுபடியும் 7.35 to 7.45 இழுத்துட்டு வந்துடும் பைகார்பனேட்டை சுரப்பதன் மூலமா. இப்போ இந்த நுரையீரலும் சிறுநீரகமும் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய, ரத்தத்தில் இருக்கக்கூடிய pH மெயின்டைன் பண்றதுக்கு. நம்ம உணவுகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு செகண்டரி ரோல் தான். உணவுகள் பெரிய அளவுல நம்ம pH அளவுகளை மாத்தாது, ரத்த pH அளவுகளை. அதோட முக்கியம் நம்மளோட சிறுநீரகமும் நம்மளோட நுரையீரலும் தான். நம்மளுக்கு உண்மையிலேயே வந்து pH குறையுது, ரத்தத்துல குறையுதுன்னா அப்ப முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, என்ன உணவு சாப்பிட்டீங்கன்னு பார்க்க மாட்டோம், சிறுநீரகம் டேமேஜ் ஆயிடுச்சா இல்ல நுரையீரல் டேமேஜ் ஆயிடுச்சான்னு முதல்ல பார்ப்போம். அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து ஒரு நுரையீரலால சிறுநீரகத்தால முடியாத பட்சத்துல தான் வந்து உங்க ரத்த pH அளவுகள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால வந்து உணவுகள்ல மேஜிக் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதுக்காக இந்த தியரியை என்டையரா ஒதுக்க முடியாது. இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ யூஸ் பண்ணப்படுது, கொஞ்சம் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. அது என்னன்னா, உப்புக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா அசிடிக் தன்மை அதிகம் இருக்கு, அசிடிட்டி அப்படின்னு சொன்னேன். இதே உப்பை வந்து ஆல்கலின் தன்மை, ஆல்கலைனைசிங் த சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மைக்கு ஆல்கலின் சால்ட்டா மாத்திட்டோம் அப்படின்னா, அதாவது இதுல பொட்டாசியம் சேர்க்கப்பட்ட ஒரு உப்பா இதை மாத்திட்டோம் அப்படின்னா, அந்த பொட்டாசியம் உப்பை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொன்னேன், எலும்புகள்ல இருந்து கரைஞ்சுதான் அந்த கால்சியம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அது அப்புறம் யூரின் வழியா போகும். ஆனா அந்த ஆல்கலைன் சால்ட்டை சாப்பிடும்போது எலும்புகளிலிருந்து கரையக்கூடிய கால்சியமோட அளவுகள் குறையுது, சிறுநீர்ல வெளியேறக்கூடிய கால்சியமோட அளவு குறையுது. இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்புரிக்கு நோய் வராம தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா முழுமையா ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனா இதுக்கு நிறைய எவிடன்ஸும் நிறைய சப்போர்ட்டும் சொல்றாங்க. இதை பத்தி ஒரு அவேர்னஸ், புரிதல் உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக சொல்றேன். யாராவது உங்களுக்கு இதை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப சயின்டிபிக் பேஸ்டு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி பல விஷயங்களை யூஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். ஆல்கலைன் ஃபுட் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மது, சர்க்கரை, ஸ்வீட்டு, சோடா போன்ற விஷயங்கள். இதெல்லாம் வந்து மிக அதிகமான அசிடிட்டி கொண்டவை மட்டும் இல்லாம நம்ம உடம்போட எல்லா உறுப்புகளையும் தாக்கக்கூடியவை. அதை நீங்க சாப்பிட்றத கட் பண்ணுங்க. மீடியம் குவான்டிட்டியில முட்டையோ நான்வெஜ்ஜோ எடுக்கிறது தப்பு கிடையாது. பழங்கள், காய்கறிகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம உணவு முறையில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது, இந்த ஆல்கலைன் தன்மை கொண்டதுனாலேயே அதுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க, பழங்கள், காய்கறிகள். ஆல்கலைன் உணவுகள் அப்படிங்கிறது தானா வந்துடும். அதுக்காக நம்ம அசிடிக் உணவுகளே சேர்த்தாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக இந்த ஆல்கலைன் உணவுகள் குறித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.